இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் தை மாதம் 21ஆம் நாள் 3/2/2025 பிப்ரவரி மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:36 லக்னம் மகர லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பஞ்சமி காலை 10:12 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சஷ்டி வருகின்றது. நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அதிகாலை 4:07 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ரேவதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:35 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 9 மணி முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்துக்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 4:07 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. நம்பிக்கை உணர்வுடனும் காணப்படுவீங்க. இனிமையான வார்த்தைகளின் மூலம் மற்றவர்களை மகிழ்விக்கவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில கடினமான வேலைகளையும் எளிமையாக செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுடைய செயல் திறனுக்கான அங்கீகாரத்தையும் பெற்று விடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இனிமையான வார்த்தைகள் உங்கள் துணையை மகிழ்விப்பதாகவும் இருக்கும். இதனால இருவருக்கும் இடையில உறவு பிணைப்பு நல்லபடியாக தங்க இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பணப்புழக்கம் தாராளமாகவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிறந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இதனால இன்று எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. வெளியூர் பயணங்களின் மூலம் நல்ல ஆதாயத்தையும் பெற்றுவிடலாம். கல்வி பணியில நல்ல முன்னேற்றத்தையும் காணலாம். பஞ்சாயத்துகளின் மூலம் பூர்வீக சொத்துக்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் போட்டிகள் குறைந்து வியாபாரத்துல முன்னேற்றமும் அதிகரிக்கும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பிரபலமான நபர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல சாதகமான போக்கும் காணப்படும். சகோதரர்களுடைய வழியில செலவுகள் ஏற்பட்டாலுமே அதனால மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். இன்று ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க பொறுமையை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்கள் யாராவது உங்களை சீண்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் தாயிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். உங்களுடைய யோசனையையும் குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணியில கூடுதல் கவனத்துடனும் இருங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல தீர்வையும் காண்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல திருப்தியாகவும் உணர்வீங்க. புதியதாக வேலையை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய செயல்பாடுகள் நம்பிக்கையை மற்றவர்களுக்கு தருவதாகவும் இருக்கும். மற்றவர்களும் உங்களிடத்துல ஏதாவது உதவிகளை எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய திருமண முயற்சியில நல்ல செய்திகளை கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய விஷயங்களை செய்து முடிப்பதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. உங்கள் துணையிடத்துல இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். சமாதானமான போக்கும் காணப்படும். மாணவர்களுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். தொழில் சம்பந்தமாக இருந்து வந்த கவலைகளும் குறையும். வியாபாரம் தொடர்பான கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செயல்பாடுகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. சொந்த ஊர் தொடர்பான பயண சிந்தனைகளும் ஏற்படலாம். சமூக நிகழ்வுகளினால மனதளவுல சில மாற்றங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். சில சவாலான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
கௌரவ பதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்களில் அனுகூலமும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கையான மனநிலையுடனும் இருப்பீங்க. உறுதியுடன் இருப்பதன் மூலம் இன்றைய நாள்ல நீங்க சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சவால்களை எல்லாமே வெற்றி காணவும் செய்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல இறுக்கமான பணிகளிலும் மும்முரமாக இருக்கவும் செய்வீங்க. பணியின் பொழுது சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு ஏதாவது கவலையையும் ஏற்படுத்தியும் விடலாம். திருமண உறவுல நல்லிணக்கத்தை பராமரிப்பதும் நல்லது தாங்க. தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அமைதியான சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலம் சில இனிமையான தருணங்களை நீங்க அனுபவிக்கவும் செய்யலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. சில செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியதும் இருக்குங்க. செலவுகள் கையை மீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். குளிர்ச்சியான உணவுகளை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. சிலருக்கு பருவகால பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு கட்டுவதற்காக வங்கி கடன்களை பெறவும் செய்வீங்க. புதிய ஒப்பந்தங்களை பெற்று கட்டுமான வேலையை துவக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில கடுமையான போட்டிக்கு பின்னர் கான்ட்ராக்டுகளையும் பெற்றுவிடலாம். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சிறு வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கும் நல்ல லாபமும் உண்டாகும். மலர் வணிகம் செய்பவர்களுக்கு விலை உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். நிதானமாக எந்த ஒரு விஷயத்திலும் செயல்படுவதும் நல்லது தாங்க. இன்று எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த ஒரு வேலையையும் செய்யவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. இதனால சில செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு குடும்பத்தினருடன் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் அல்லது வேலை தொடர்பாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. அலுவலகத்துல அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். வியாபாரத்துல இன்று நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சில விமர்சனங்களும் கேலி பேச்சுக்களும் ஏற்பட்டுத்தாங்க நீங்கும். இன்று சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவதும் நல்லது. வியாபாரத்துல வேலையாட்களினால சின்ன சின்ன டென்ஷன்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களை உதாசீனப்படுத்தவும் வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. குடும்பத்துல சில முக்கியமான விஷயங்களை விவாதிக்கவும் செய்வீங்க. இது தொடர்பாக பெரியவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிறருடைய கருத்துக்களை முழுவதுமாக பரிசீலிப்பதும் நல்லது. பணியிடத்துல எதிரிகளுடைய தொல்லைகளும் ஏற்படலாம். சட்டம் தொடர்பான விஷயத்துல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. குடும்ப தொழில லாபமும் உண்டாகும். இறை வழிபாடுகளுக்கு இன்று அதிக முக்கியத்துவத்தையும் பெறுவீங்க. வியாபார பணிகள்ல பொறுமையாக இருந்து காரியங்களை சாதிப்பதும் நல்லது. தொழில் சார்ந்த முதலீடுகள்ல கவனமாகவும் இருங்க. வெளியூர் பணி வாய்ப்புகள் சிலருக்கு சாதகமாகவும் அமையும். சமூக பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். எதிர்பாராத சில இடமாற்றங்களும் ஏற்படலாம். உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் குறையும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. நண்பர்களுடைய சந்திப்புகள் மன அமைதியை தருவதாகவும் இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய பொறுமை சோதனைக்கு உள்ளாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லதுதாங்க. எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அமைதியான அணுகுமுறையை மேற்கொண்டாலே போதுங்க, உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல ஏற்பட்டு இருந்த பதட்டமான சூழ்நிலைகளும் நீங்கும். உங்களுடைய வேலைகளுக்கு இன்று அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. பணிச்சுமை உங்களுக்கு சற்று அசதியை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல அன்புடனும் அனுசரணையுடன் பேசுவதும் நல்லது. யாரிடத்திலும் நீங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாங்க. சகஜமான அணுகுமுறையை மேற்கொண்டாலே போதும், நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கையில் உள்ள பணத்தை கவனமாக கையாண்டாலே போதும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு வேலை பளுவின் காரணமாக கால் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக்கொண்டாலே போதும். சகோதரர்களுடைய உறவுகளினால மனதுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அவர்களும் இன்று உங்களிடத்துல அதிக அக்கறையுடன் நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் அலைச்சல்களை தந்தாலுமே வெற்றிகரமாகவும் முடியும். வெளியூர்ல சந்திக்க நினைத்த நபர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். பண வரவுகளை பக்குவமாக கையாளவும் செய்வீங்க. வாகனங்களை நன்றாக பூட்டிவிட்டோமா என்பதை அறிந்து கொள்வதும் நல்லது. கால்நடைகள் வளர்ப்புல இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தை பெறக்கூடிய நாள் என்றும் கூறலாங்க. ஆடு மாடு வளர்ப்புல இருக்கிறவங்களுக்கு லாபமும் உண்டாகும். என்று எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக செயல்படுவதும் நல்லது. சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல வீண் விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பொறுமையாக பேசுவதும் நல்லது. சிலருக்கு வாங்கிய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. சில கடினமான வேலைகளையும் எளிமையாக செய்து முடித்து விடுவீங்க. சகோதரர்களுடைய வகையில நல்ல பலனும் கிடைக்க பெறுவீங்க. மனைவியின் வழியில ஆதரவுகளும் இருக்கும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். வியாபாரத்துல பழைய பாக்கிகளை எல்லாமே வசூல் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமையும் வெளிப்படும். அனுபவ அறிவினால சாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிறரிடத்துல சிக்கியிருந்த உங்களுடைய பணம் திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதார நிலையில நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல கூட்டாளிகள் மற்றும் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவுகளும் கிடைக்க பெறுவீங்க. உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு அவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுல நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். சந்தேக உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இதனால மகிழ்ச்சி பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்பவும் வேண்டாம். வியாபாரத்துல சில மாற்றமான சூழலும் உண்டாகும். உயர் அதிகாரிகள் இடத்துல அளவுடன் பேசுவதும் நல்லது. சூழ்நிலைகளை அறிந்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. விளையாட்டான பேச்சுக்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. என்று அமைதியுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் குறையும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாங்க. வீண் விவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சில செலவுகளினால கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய தொடர் முயற்சியினால இன்று வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. வேலை தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலம் நன்மைகளையும் பெற்றுவிடலாம். இன்று சுறுசுறுப்பாகவும் ஆர்வத்துடனும் வேலைகளை எல்லாமே செய்து முடித்து விடுவீங்க. உங்கள் துணை இடத்துல சிறந்த உணர்வுகளையும் நீங்கள் பகிர்ந்தும் கொள்வீங்க. இன்றைய நாளை உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாக கழிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். பணவரவு நன்றாக தங்க இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உறுதியின் காரணமாக இன்று சிறப்பாகவும் உணர்வீங்க.
விவசாய தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். விவசாயத்துல முனைப்புடனும் வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. தோப்பு குத்தகையின் வழியாக பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில உடன் இருப்பவர்களுடைய ஆதரவினால உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாட்டு பயணங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். கோயில் திருப்பணிகளுக்காக பண உதவிகளும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய நலன்ல கூடுதல் அக்கறையும் காட்டுவீங்க. இன்று தொடங்கும் காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக தங்க முடியும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். தாய்வழி உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகளும் ஏற்படலாம். ஆனாலும் உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையை அதிகரிப்பதற்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்களுடைய மத்தியில அந்தஸ்தும் உயரும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல நல்ல ஒரு தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை எல்லாமே விற்று தீர்த்தும் விடுவீங்க. பணவரவு திருப்தியாகவும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் இடத்துல நீங்க அதிசயிக்கும்படி கூட நடந்தும் கொள்வீங்க. அவர்களிடத்துல இருந்து ஏதாவது உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க என்று ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். தொழிற்சாலைகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையுங்க. குடும்பத்தினருடன் சில சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதார பலன்களும் மேம்படும். வியாபாரம் தொடர்பாக புதிய யோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். ஆன்மீக பணிகள்ல ஆர்வத்துடன் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார முதலீடுகள் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் என்று அதிகமாக தங்க இருக்கும். குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படலாம். சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்களும் ஏற்படலாம். நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் மேம்படும். மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வர்த்தகம் தொடர்பான பணிகள்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் காண்பீங்க. தொழில்ல இருந்து வந்த சில எதிரிகளுடைய ஆதிக்கமும் குறையும். தாமாகவே விலகி சென்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளநீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாமதங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் பேசுவதும் நல்லதுதாங்க. உங்களுடைய பொறுமை சோதனைக்கு உள்ளவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக ஈடுபாடுகள் ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். ஆன்மீக யாத்திரைகள் செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள்ல சிறிது அசௌகரியமாகவும் உணர்வீங்க. பணிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. இல்லை என்றால் செய்த வேலையையே மீண்டும் செய்ய வேண்டிய போக்கும் ஏற்படலாம். திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல கடுமையாக பேசிவிடவும் வேண்டாங்க. இதனால உறவுல நல்லிணக்கம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவுல மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு மனதை அமைதியாக வைத்துக் கொண்டாலே போதும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கத்துடனும் இருக்குங்க. குடும்பத்தினருக்காக சில செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இந்த செலவுகள் கைமீறி போகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. சிலருக்கு கால்வலி உடல் அசதி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. எடுத்த வேலைகள்ல தடைகள் ஏற்படுவதனால அவ்வப்பொழுது மன சோர்வாகவும் உணர்வீங்க. கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு கடன் வாங்கி புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவர்ச்சிகரமான விளம்பரங்களை நம்பி தொழில இறங்கிவிடவும் வேண்டாங்க. வீண் விவகாரங்கள்ல மாட்டிக்கொள்ளாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இன்று வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனக்குறைவாக மட்டும் இருந்துவிடவும் வேண்டாங்க. இன்று சிலருக்கு வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளித்து விடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் தாய் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. மாலையில பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரத்தையும் பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். புதிய சிந்தனைகளும் மனதில தோன்றலாங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய வருங்கால திட்டத்துல ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாரையும் என்று அதிகமாக நம்பி இருக்கவும் வேண்டாங்க. நம்பியவர்கள் என்று இழுத்தடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். நினைத்ததை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகளும் அன்பும் இருக்குங்க. அண்டை வீட்டாரிடத்துல வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய செயல்கள்ல மன நிறைவும் இருக்கும். திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உத்தியோகத்துல உங்களுடைய முயற்சிகளுக்கு உடன் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணி நிமித்தமான முயற்சிகள் கைகூடியும் வரலாம். பொருளாதார ரீதியாக முன்னேற்றமும் உண்டாகும். வாகன பயணங்கள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. பங்குதாரர்கள் இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் தோன்றி மறையும். முன்கோபத்தினால சில விரயங்களும் ஏற்படலாம். மற்றவர்கள் கூறும் கருத்துக்களை தீர ஆலோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. போட்டிகள் சார்ந்த விஷயத்துல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. மற்றவர்களிடத்துல இன்முகத்துடன் பேசுவதும் நல்லது தாங்க. யாரிடத்திலும் உங்களுடைய முன்கோபத்தை வெளிப்படுத்தி விடாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று 4:07 சந்திராஷ்டமம் முடிந்து விடுகின்றது. அதற்கு பின்பு சுமூகமாகவும் இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்கின்றதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். அரசாங்க வகையில ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க. எதிர்பார்த்த நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். எளிய அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலம் சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். கூடுதல் பொறுப்புகளின் காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சவாலாகவும் இருக்கும். விரும்பிய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு பணியாற்றவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உங்கள் துணையுடன் சூடான விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. இத்தகைய போக்கிற்கு நீங்கள் இடம் கொடுக்கவும் வேண்டாம். நிதி நிலையை பொறுத்தளவிற்கு உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்திற்காக இன்று பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்குங்க. இன்று சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக தங்க இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பெரிய அளவில் ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சில நிலுவையில இருந்து வந்த வேலைகளை இப்பொழுது செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை நம்பி வந்தவர்களுக்காக சில உதவிகளும் செய்வீங்க. யாருக்கும் தேவையில்லாத வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். இன்று வேலை இடத்துல செய்யாத ஒரு தவறுக்காக அவப்பெயர்களை சுமக்க வேண்டியதும் இருக்கும். தேவையற்ற விவாதங்களை யாரிடத்திலும் செய்யவும் வேண்டாங்க. வியாபாரத்துல ஏற்றமான போக்கும் இருக்கும். காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய கோபமான வார்த்தைகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கடன்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்கள்ல ஒரு பாதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில் அவ்வப்பொழுது இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்படலாம். அன்றாட பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே வீண் விவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் நல்லபடியாக தங்க இருக்கும். பழைய நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. தாயாருடன் வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சில எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உழைப்பால் உயரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியிடத்துல எதிரிகளிடத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அவர்களினால ஏதாவது சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்படலாம்.
முதலீடுகள் செய்வதில் கவனமாகவும் இருங்க. குடும்பத்துல ஒருவருடைய உடல் ஆரோக்கியத்திற்காக மருத்துவ ஆலோசனைகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல பெண் ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மாணவர்களுக்கு தொழில்நுட்ப துறையில நல்ல முன்னேற்றத்தையும் அடையலாம். பொழுதுபோக்கு செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. சில நெருக்கடியான சூழல்களும் ஏற்பட்டு நீங்கும். இலக்கியம் சார்ந்த துறைகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். செயல்பாடுகள்ல அனுபவ அறிவும் வெளிப்படலாம். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். உணர்ச்சி பூர்வமாக செயல்படுவதை குறைத்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வதும் நல்லது. கலைத்துறையில இருக்கிறவங்க அனுசரணையாகவும் இருப்பாங்க. சில உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. சில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளை சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. உறுதியுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய முயற்சியில வெற்றி காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். பணிகளை திட்டமிட்டு செய்தாலே போதும். கூடுதல் பணிகளும் இருக்கும். சக ஊழியர்கள் கிட்ட நீங்க கடுமையாக நடந்து கொள்ளவும் வேண்டாம். அவர்களுடைய குறைகளை நீங்கள் சுட்டிக்காட்டவும் வேண்டாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் உண்டாகும். உங்களுடைய குழப்பமான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இன்று அமைதியுடனும் கட்டுப்பாடுடனும் இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் என்று சுமூகமாகவும் இருக்குங்க. வரவும் செலவும் சமமாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று ஆற்றலுடனும் இருப்பீங்க. ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காதுங்க. சுறுசுறுப்பாக வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் எந்த ஒரு வேலையுமே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்துவிடவும் வேண்டாம். கையில ஓரளவிற்கு பணமும் இருக்குங்க. எதிர்பார்த்ததை விட தொழில நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். முன்பு வாங்கி போட்ட இடங்கள்ல இப்பொழுது வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் சாதுரியமாகவும் இருக்கும். சில சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். அரசு துறை தனியார் துறை பணியாளர்கள் சிரமமின்றி வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தினால நீங்க பெருமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் துறையில இருந்து வந்த சிக்கல்களை எல்லாமே நீங்க பேசி தீர்த்தும் கொள்வீங்க. சில எதிரிகள் விலகி சென்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் இடத்துல அனுசரணையான போக்கும் உண்டாகும். பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையிடத்துல ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியதும் இருக்கும். சக பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒன்று தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகளுடைய ஆதரவுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்ததை முடிக்கவும் செய்வீங்க. நிம்மதியாகவும் உணர்வீங்க. குடும்ப பொறுப்புகளை நீங்கள் சரியாக நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில பெரிய மனிதர்களுடன் பழகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான விஷயத்துல சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. யாரிடத்திலும் வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். உங்களுடைய வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பெரியவர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. மறைமுகமான போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்தில இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகனங்களின் மூலமாக புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வீடு கட்டுவது சார்ந்த எண்ணங்களும் மேம்படும். கல்வி பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். இப்பொழுது நன்மைகளை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டுல ஏதாவது மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். சில ஆன்மீக நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் மேம்படும். பிற்பகலுக்கு மேல எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சுய வளர்ச்சிக்கும் முயற்சிகளுக்கும் உகந்த ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். மன உறுதியின் மூலம் உங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணியில உங்களுடைய செயல்திறன் திருப்திகரமாகவும் இருக்கும். குறித்த நேரத்துல பணிகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்கள் துணையின் விருப்பப்படி நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல பிள்ளைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. நிதிநிலையும் நன்றாகவும் இருக்கும். தன வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு இன்று மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்களை எல்லாமே பேசி தீர்த்தும் கொள்வீங்க. குடும்ப நலனுக்காக பெண்களுடைய சேமிப்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில செய்த முதலீடுகள் இப்பொழுது நல்ல லாபத்தை தருவதாகவும் இருக்குங்க. முன்பு வாங்கி போட்ட இடத்துல இப்பொழுது வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் முனைப்புடன் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தொழில்ல இருந்து வந்த சிக்கல்களை எல்லாமே நீங்க சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. ஒரு உற்சாகமான நாளாகவும் அமையும். உறவினர்களுடைய வகையில புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணத்தின் பொழுது கவனமாகவும் இருங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளையும் பெற்றுவிடலாம். பணியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்களும் டென்ஷன்களும் நீங்கும். கடனாக கொடுத்த பணத்தை வசூல் செய்தும் விடுவீங்க. குடும்பத்துல நிம்மதியும் இருக்கும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல புதிய அதிகாரிகள் உங்களை மதித்தும் பேசுவாங்க. சில திருப்பங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சில அனுபவசாலிகளுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். குடும்ப பொறுப்புகளை எல்லாமே சிறப்பாக சமாளிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய செயல்களுக்கு குடும்பத்தினரிடத்துல நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. காதல் வாழ்க்கையும் இனிமையாகவும் இருக்கும். திருமண முயற்சிகளும் வீட்டுல நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஏதிலும் திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. மனதளவுல என்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. காலி மனை இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது ஆதாயத்தையும் தருவதாகவும் இருக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கல்வியில ஏற்றமும் உண்டாகும். சில புதுமையான விஷயங்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. ஐடி துறையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். விளம்பரம் சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய கோபமும் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் உண்டாகுங்க. பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியம் அதிகரிக்கவும் காண்பீங்க. தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான நாள் என்றும் கூறலாங்க. உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். புதிய முயற்சிகள் என்ற சாதகமாக தங்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்று சூழ்நிலைகள் உங்களுக்கு அனுசரணையாகவும் இருக்குங்க. எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனமும் அமைதியாகவும் இருக்கும். இன்று வேலை செய்கின்ற இடத்துல மகிழ்ச்சிகரமான போக்கும் காணப்படும். சக பணியாளர்களுடன் மோதல் போக்கு ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. அவர்களுடைய தவறுகளை நீங்கள் சுட்டிக்காட்டவும் வேண்டாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய உணர்வுகளை அவர்களிடத்துல மகிழ்ச்சியுடன் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் இன்று அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சிறிய அளவில் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சிறப்பாக கையாளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு இன்று உடல் அசதியின் காரணமாக கால் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. இன்று மனைவி பிள்ளைகளுடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்காலத்திற்கான சேமிப்புகளை உயர்த்தவும் செய்வீங்க. பழைய கடன்களை தந்து முடிக்கக்கூடிய முயற்சிகளை ஈடுபடவும் செய்வீங்க. உங்களால முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்தும் காட்டுவீங்க. உங்களை மதித்து உறவினர்கள் வீடு தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அக்கறையாக பணியாற்றி அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். மன அமைதியுடனும் காணப்படுவீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். முக்கியமான முடிவுகளை துணிந்து எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய யோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல சக ஊழியர்கள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இன்று உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் சின்ன சின்ன சச்சரவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. உத்தியோகத்துல அலுவலக ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. உங்களுக்கு விருப்பமான சில பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். உங்கள் மனைவி இடத்துல முழு அன்பையும் பெறவும் செய்வீங்க. உங்களுக்கான புதிய பொறுப்புகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் இருக்கும். இன்று சிலருடைய தேவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய யோசனைகளை நீங்கள் இப்பொழுது செயல்படுத்தவும் செய்யலாம். செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளும் நிறைவேறும். இன்று உத்தியோக பணிகள்ல சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. இழுபறியாக இருந்து வந்த தன வரவும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல அனுசரணையான போக்குடன் இருப்பதும் நல்லது. சுய முடிவுகளும் எடுப்பீங்க. இன்று உழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. அதிகாரிகள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் காணப்படுங்க. திட்டமிட்ட முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பிரார்த்தனைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இன்று ஆன்மீக பாடல்கள் கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தியானம் போன்றவற்றிற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. பணியிடத்துல நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியில ஒழுங்குமுறையான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருப்பீங்க. திருமண உறவில குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக பிரிந்து இருந்த உறவினர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாக தாங்க இருக்கும். சில செலவுகள் இருப்பது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முன்பு உங்களிடத்துல உதவிகள் பெற்றவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
உடன் இருக்கும் நண்பர்களிடத்திலேயும் கவனமாகவும் பேசுங்க. வாங்கிய கடன்களை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களினால சின்ன சின்ன அவப்பெயர்களும் ஏற்படலாம். கவனமாகவும் பேசுங்க. கடுமையாக யாரிடத்திலும் பேசிவிடவும் வேண்டாம். இன்று சற்று அமைதியுடன் சென்று விடுவதே நல்லது. புதிய முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளவும் செய்யலாங்க. பிள்ளைகளினால செலவுகள் ஏற்பட்டாலும் அது அவசியமான செலவுகளாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சிறிது சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும். திட்டமிட்ட காரியங்களை அலைந்து தெரிந்தாவது செய்து முடித்தும் விடுவீங்க. பிள்ளைகளிடத்துல பிடிவாதமாக பேசிவிடவும் வேண்டாம். எதிர்மறை எண்ணங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல போட்டிகளையும் தாண்டி நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களிடத்துல விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி பணத்தை செலவும் செய்வீங்க. சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. யாரிடமும் கடன் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கவனமாகவும் இருங்க. முடிந்த அளவிற்கு தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. பிள்ளைகளிடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இனம் புரியாத சில சிந்தனைகளும் குழப்பங்களும் ஏற்படலாம். புதுவிதமான செயல்பாடுகள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல புதிய வாய்ப்புகளும் உருவாகலாம். மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. எதிர்காலம் தொடர்பான எண்ணங்களும் ஏற்படலாம். முன்கோபமின்றி பொறுமையாக பேசுவதும் நல்லது. முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். மற்றவர்களிடத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்குங்க. இன்று விவேகத்துடனும் செயல்படுவீங்க. சில சவால்களை எதிர்த்து சந்தித்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக ஈடுபாடுகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. பணியில திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உறுதியுடனும் சிறப்பாகவும் செயல்படவும் செய்வீங்க. தடைகளை எல்லாமே சமாளிக்கவும் செய்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. இருவருமே என்று வெளியிடங்களுக்கு குடும்பத்தினருடன் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டுல ஏதாவது சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லதுதாங்க. போதிய அளவு சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு 1-2 நாட்களாக இருந்து வந்த செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய பேச்சுக்களினாலும் செயல்களினாலும் மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. இல்லாதவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசு வேலையில சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கட்டுமான துறையில இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. சிலருக்கு மாமன் வழி உறவினர்களிடத்துல இருந்து ஏதாவது பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடம்பர செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியும் உற்சாகமும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமான போக்கும் காணப்படும். சிலருக்கு தாய்மாமனுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்கள் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை இருந்தாலுமே சக ஊழியர்களுடைய உதவியுடன் செய்து முடித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல வரவு சுமூகமாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பெற்றோருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பினால பணிகளை விரைவாக செய்து முடித்தும் விடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். புதிய முதலீடுகளும் செய்வீங்க. இதுல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். தடைகள்ல இருந்து வெளிப்படவும் செய்வீங்க. எதிரிகளை சுமூகமாக சமாளிக்கவும் செய்வீங்க.
வீட்டின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. மாணவர்களுக்கு படிப்பில முன்னேற்றமும் உண்டாகும். அவசரமின்றி எதிலும் சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. எதிர்பாராத சில செலவுகளினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். வழக்கு தொடர்பான செயல்பாடுகளினால அலைச்சல்களும் ஏற்படலாம். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை கூறுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். இன்று வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது தாங்க. புதிய நண்பர்களுடைய சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். ஆன்மீக செயல்பாடுகளுக்கு என்று முக்கியத்துவமும் தருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களையே நீங்களே மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இனிமையான தொடர்பாளர்களின் மூலம் சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். பணியிடத்துல உங்களுடைய செயல்திறன் சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணி சம்பந்தமான பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்களுடைய இனிமையான வார்த்தைகளினால உங்கள் துணையை மகிழ்விப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை சமாளிக்கக்கூடிய வகையில பணமும் கையில இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்ற ஆரோக்கியத்துடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. நம்பிக்கையாகவும் மன திடத்துடனும் காணப்படுவீங்க. மற்றவர்களுக்கு நல்லது சொல்ல போய் கெட்ட பெயர் ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. யாருக்கும் அறிவுரைகளை கூறவும் வேண்டாம். குடும்பத்தினருடைய செய்கையினால இன்று சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த சிக்கல்களை எல்லாமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. இன்று செய்யாத குற்றத்திற்காக அவப்பெயர்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று அடுத்தவர்களுடைய பேச்சுக்களையும் அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். சிலருக்கு தேவையில்லாமல் கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. எதிர்பார்த்த பணமும் கையில இருக்குங்க. இதனால உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. இளைய சகோதரர்கள் என்று உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். பிள்ளைகளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவதும் நல்லது. பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. சிலருடைய உதவிகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சந்தை ரகசியங்களை தெரிந்தும் கொள்வீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். இதன் மூலம் ஆதாயத்தையும் காணலாம். உங்களுடைய செயல்பாடுகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்று வணிகம் தொடர்பான பயணங்கள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில சரியான நேரத்துல முடிக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். மனைவியினுடைய முழு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்களுடைய வழியில ஆதரவான வாய்ப்புகளும் இருக்கும். வியாபார பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். சபை பணிகள்ல ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குணநலன்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த இன்னல்களும் குறையும். வெளிவட்டாரங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசு தொடர்பான பணிகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில செலவுகளினால மனதுல சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.